இந்தாங்க பாருங்க. சார் சார் இங்க கொடுங்க சார், நானும் பாக்குறேன். பாக்கணுமா? இந்தா 6வது பேஜ்ல பாரு. பாத்தியா? அவனுக்கு என்ன தெரியும்னு பாத்துட்டு இருக்கான் மாட்டுக்கார பையன். கொடுங்க, எவ்வளவு நேரம் தான் பாப்பீங்க? இது குட்டியா ஒண்ணு தெரியுது, முழுசா சரியா எதுவுமே தெரியலையே. ஐயோ ஹாசினி, அதெல்லாம் இப்ப எதுவும் தெரியாது. 2-3 மாசங்க அப்புறம் தான் ஏதாவது கொஞ்சமா தெரியும். சூர்யா, இப்பதான் நீ மாரிய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மாரிக்கு சத்தான உணவு கொடுக்கணும், கூடவே இருந்து நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்க டாடி, நான் பாத்துக்கிறேன். சூரிய மாமா ஏற்கனவே மாரிய ரொம்ப நல்லா கவனிச்சு பாரு. இதுல நீங்க வேற சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான். இனி மாமா மாரிய ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாரு. சும்மாவா? மாரி தேவி அம்மாவை பெத்து கொடுக்க போறாள்ல. கரெக்டா சொன்னீங்க சார். சூர்யா, ஹாஸ்பிட்டல் செக்கப் மத்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கா? செலவுக்கு வேணும்னா தயங்காத, என்கிட்ட கேளு. அதெல்லாம் தேவையில்ல, பணம்லாம் இருக்கு. மாரிய மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா. ஏன் மகளே? அம்மா. இவன் எதுக்கு சிஸ்டரை கூப்பிடுறான்? தெரியல. அம்மா. வாப்பா சூர்யா, நீ எப்பப்பா வந்த? இப்பதான். மாரியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கவே இல்லைல்ல? நாங்களும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். அதான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்தேன். அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாரி வயித்துல வந்து பிறக்க போறேன்டி. வாங்கம்மா. ஹாஸ்னி குடு. மா வாங்கம்மா. சிஸ்டருக்கு பீதி கிளம்பிடுச்சு. அந்த ஃபைல பார்த்ததும் அத்தையோட பயம் அப்பட்டமா தெரியுது. பயங்கர பயத்துல இருக்குது. மா, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்கம்மா. நான் தான் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துட்டேனேப்பா சூர்யா. இல்லம்மா, என்னையும் மாரியும் தான் பாத்தீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. பாருங்கம்மா. நம்ம பரம்பரைக்கு ஒரு பேத்தி பிறக்க போறா. ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பாரு. பாருங்கம்மா. என்னன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சூர்யா. அது நைட்டு முழுக்க நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு தூங்காம இருந்திருக்கா.
அதனால தான் அப்படி ஆயிருச்சு. நீ எதுவும் பயப்படாத. மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு கோவில் இருக்க சித்தர் கூட சொல்லியிருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அதுதான் பிரச்சனையே. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு 2 சித்தர்கள் இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. குழந்தை பிறக்கிற அன்னைக்குதான் அவங்க திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால நீங்க கவலையப்படாதீங்கம்மா. குழந்தைய பத்தி ஃபீல் பண்ணாதீங்கம்மா. ஸ்ரீஜா, நீ அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. பாத்து கை தாங்காத போங்க. எதனால அப்படி ஆயிட்டாங்க? பாத்துமா அம்மா, நான் பாத்துக்கோ. பாத்துக்கிறேன் மாப்பு. போங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கே இப்படி சுத்தம். சரிங்க டாடி, நான் கிளம்புறேன். சரி சூர்யா, பிரசவம் வரைக்கும் மாறி பத்திரமா பாத்துக்கணும். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ண. கண்டிப்பா. நானும் கேட்டதா சொல்லுங்க. சரி ஹாஸ்னி. முருகன் சார் ஒரு நிமிஷம் வாங்களேன். போறேன் சார். போயிட்டு வாங்க மாமா. முருகன் சார், அந்த கருப்பு உருவத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சூர்யா சார், நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த தடவை அந்த கருப்பு உருவம் வந்தா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே சார். சார், நான் அந்த சண்முகம் பத்தின தகவல் எல்லாம் விசாரிச்சா சார் இருக்கேன். ஏதாவது சின்ன குழு கிடைச்சா கூட போதும் சார். இந்த கருப்பு உருவத்தை பிடிச்சி இந்த வீட்டுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தன்றதை கண்டுபிடிச்சிருவேன் சார். சரிங்க முருகன், நான் கிளம்புறேன். சரிங்க சார், வாங்க. நான் இந்த மண்ல பிறந்த நாள்ல இருந்து உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஆண்டி, இப்போ என்ன ஆயிப்போச்சு? எதுக்காக இப்படி பயந்து போயிருக்கீங்க? எனக்கு அந்த குழந்தைய பத்தி பேசினாலே பதட்டமா இருக்கு. எப்போ எப்படி ஆபத்து வருமோன்னு நெஞ்செல்லாம் அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. மா, தேவையில்லாம இப்படி பயந்துட்டு இருக்க வேண்டாமா? பேசாம அந்த கோரக் சாமியாரை போய் பார்த்துட்டா என்ன? ஆமா சிஸ்டர், அரவிந்த் சொல்றதா எனக்கு சரின்னு படுது. கோரக் சாமியாரை போய் பார்த்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த மாரிய விட அவ வயித்துல வளர்ற குழந்தை தான் இப்ப பெருசா தெரியுது. எப்படியாவது அந்த குழந்தைய அழிச்சா போதும், அத்தை நிம்மதி ஆயிடுவாங்க. ஆயிட்டாலும் ஆமா ஆண்டி, இந்த விஷயத்தை தள்ளி போட வேண்டாம். வாங்க, இப்பவே கிளம்பி போய் கோரக்க பார்க்கலாம். சிஸ்டர், இவ்வளவு கொலகாரங்க உங்களை சுத்தி நிக்கும் பொழுது ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க? வாங்க போய் கோரக்க பாப்போம். அங்கிள், நீங்களும் அதுல ஒருத்தர். சரி வாங்க ஆண்டி. சரி, வாங்க போலாம். பார்த்து போங்க. மாரியா அழிக்க கிளம்பிட்டு இருந்தோம், இப்ப குழந்தை அழிக்க கிளம்பிட்டோம். என்னம்மா, உங்க முகத்துல ஏதோ ஒரு பீதி தெரியுது. என்னாச்சு? எங்க ஆண்டி நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் மாறி வயித்துல வளர அந்த குழந்தைய நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. சுவாமிஜி, சிஸ்டர் பாதி ராத்திரியில எழுந்து மரண பயத்துல ஓடியாந்து கூச்செல்லாம் போட்டு கதறாங்க. சிஸ்டர், மத்தவங்களை பயப்பட வச்சுதான் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா சிஸ்டர் முகத்துல இப்படி ஒரு சாவுக்களை வந்ததை நான் பார்த்ததே இல்ல சுவாமிஜி. அம்மாக்கு நிம்மதி சந்தோஷம் வேணும். ஏன்னா எல்லாருக்குமே அம்மா தான். அதனால இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். ஆமா சாமி, எங்களோட ஆணி வேறே எங்களோட ஆண்டி தான். அவங்களே இப்படி ஆடி போயிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா ஒண்ணு மாறி சாகணும், இல்ல
மாறி வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற அந்த தேவி சாகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி. என்னடா மாப்பிள்ள எந்திரிச்சிட்டா? பின்பக்க வாசல் வழியா ஓடிடுவானா? வந்துட்டான். என்ன சாமி இது? கல்ல இவ்வளவு பத்திரமா டிபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கல் இல்ல. ஓ, மந்திரிச்ச கல்லா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே சுவாமிஜி. சாதாரண கல் மாதிரி தானே இருக்குது. இத வச்சு என்ன பண்றது சுவாமிஜி? ஓ, இத வச்சு மாறி தலையில அடிச்சு கொல்ல போறோமா? இல்லையா? ஐயோ அங்கிள், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண கல்லோ இல்ல மந்திரம் பண்ண கல்லோ இல்ல. ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடியம் வீச்சு கொண்ட இரிடியம் உலோகம். ஆஹா, இந்த சக்தி வாய்ந்த ரேடியம் கல்ல வச்சுதான் நாம மாறி வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்க போறோம். சுவாமிஜி மாந்திரீகத்தை விட்டுட்டு டெக்னாலஜில இறங்கிட்டாரு போல இருக்குது. எப்ப சயின்டிஸ்ட் ஆனீங்க சுவாமிஜி? மாறி வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த தேவிய நீங்க விஷம் வச்சு கொண்டாலோ இல்ல வேற ஏதாவது வழியில ஒழிச்சு கட்டினாலோ எல்லாருக்கும் உங்க மேலதான் சந்தேகம் வரும். ஆனா இந்த ரேடியத்தை வச்சு கருவை அழிச்சா உங்க யார் மேலேயும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமிஜி. ஆனா இந்த கல்ல வச்சு மாறி வயிற்றுல வளர்ற கருவை எப்படி அழிக்கிறது? சொல்லுங்க, எப்படி அழிக்கிறது சுவாமிஜி? எனக்கு ஒன்றும் புரியலையே சுவாமிஜி. ஏஞ்சல் பியூட்டி, உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கும் புரியல அங்கிள். உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இத பாருங்க. இந்த இரிடியம் உலோகத்தோட கதிர்வீச்சு பரவிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு நவராத்திரி விழான்னு சொல்லி மாரிய உங்க வீட்டுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. மாரி உங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த கல்லோட கதிர்வீச்சு மாரியோட வயிற்றுல படுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இந்த இரிடியத்தோட கதிர்வீச்சு மாரியோட வயிற்றுல பட்டா போதும், கரு அழிஞ்சிடும். சூப்பர். கதிர்வீச்சு மாரியோட வயிற்றுல பட்டதும் மாரிக்கு வயிற்று வலி ஆரம்பிக்கும். வலியால் அப்படியே துடிப்பா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் பரிசோதனை பண்ணி கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே.
குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும். என் மருமக ஸ்ரீஜா இப்ப மாசமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்க முடியல. இப்பதான் சாமி எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கவலைப்படாதம்மா, எல்லா சக்திகளும் இனிமே ஓ மருமகளுக்கே வந்து சேரும். ஓ டேய் அரவிந்த். மா சரிம்மா. பாத்தியா ஏஞ்சல், எனக்கு செலவுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த சாமியாருக்கு கட்டுக்கட்டா பணம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அப்ப நாங்க நீங்க சொன்ன மாதிரியே நவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த மாரிய வர வைக்கிறோம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. வரேன் சுவாமிஜி. டேய் மாப்ள, எனக்கு கொஞ்சம் கைய குடுறா. இந்தா. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். போயிட்டு வாங்க. வாங்க. ஏஞ்சல் பியூட்டி, இந்த கல்லோட விஷயம் மட்டும்தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கல்ல மாரியோட வயித்துக்கிட்ட காட்டினா எல்லாம் சரியாயிருமா? மந்திரம் கிந்திரம் செஞ்சு இந்த சாமியாரை ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா தந்திரமா நம்மள ஏமாத்தி கட்டுக்கட்டா பணத்தை வாங்கிட்டு இந்த கல்ல நம்ம தலையில கட்டி விட்டான். பேசாம மாரிக்கு விஷத்தை கலந்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். இல்ல அங்கிள், எனக்கு இத பத்தி நல்லாவே தெரியும். நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து வர கதிர்வீச்சு மூலமா சிட்டுக்குருவிங்களா சாகுதுல, அந்த மாதிரி ரேடியம் கலந்து வர இந்த கதிர்வீச்சு மாறி வயித்துல படும்போது கண்டிப்பா கரு கலைஞ்சிரும். ஓ டெக்னாலஜி. அந்த மாதிரி நாளைக்கு நம்ம எல்லாரையுமே பார்த்து மனசு நொந்து போகணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு காரியம் பண்ணணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு மாரி கிட்ட பொட்டு நகை கிடையாது, வெறும் மஞ்சத்தாலியோட தான் வருவா. நாம வீட்ல இருக்கிற எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவ முன்னாடி நிக்கணும். நம்மள பார்த்தே அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுலயே பாதி கரு கலைஞ்சு போயிடும். சூப்பர் சூப்பர் சிஸ்டர், சூப்பர். செம சைக்காலஜியா இருக்குதே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் கை வந்த கலை சிஸ்டர். நாளைக்கு மட்டும் கோரக் சாமியார் சொன்ன மாதிரி நடந்துட்டா போதும். அப்புறம் நமக்கு நிரந்தர சந்தோஷம்தான். எல்லாம் நடக்கும் ஆண்டி. நீங்க முதல்ல சூர்யாவுக்கு கால் பண்ணி நாளைக்கு மாரிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமாமா, முதல்ல சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோமா. சூர்யா, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சூர்யா, நாளைக்கு நம்ம வீட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன்பா. அதனால என்னம்மா, தாராளமா பண்ணுங்க. வீட்டோட மூத்த மருமக மாறி இல்லாம எப்படிப்பா நவராத்திரி ஃபங்க்ஷனை வீட்ல நடத்த முடியும்? அது மட்டும் இல்லாம மாறி வேற மாசமா இருக்கா. தேவி அக்காவே வந்து பிறக்க போறாங்க. அதனால மாறி கையால கொலு வச்சு பூஜை பண்ணா சிறப்பா இருக்கும் சூர்யா. அதனால நாளைக்கு கண்டிப்பா மாரிய கூட்டிட்டு வீட்டுக்கு வர. மாரி கையால தான் நம்ம வீட்டு நவராத்திரி பூஜை நடக்கணும். சரிங்கம்மா, நான் கண்டிப்பா மாரியை கூட்டிட்டு வரேன். நீங்க ஏற்பாட்டை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் சூர்யா. அப்போ நான் போனை வச்சிட்டமாப்பா? சரிங்கம்மா. பாத்தியா மாப்ள, சிஸ்டர் வலைய விரிச்சிட்டாங்க. சூர்யா மாரிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவா பண்ணிடணும். வாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம பாதயாத்திரை கிளம்பிடலாம் சிஸ்டர். என்ன மாதிரி? வீட்ல தண்ணி இல்ல ஹஸ்பண்ட் சார். தண்ணி லாரி எப்போ வரும்னு கேட்டுட்டு வரேன். மாரி, தாரமா தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்க ஹஸ்பண்ட் சார்? நாளைக்கு நம்ம வீட்ல நவராத்திரி ஃபங்க்ஷன் பண்ணணுமா?
அதுவும் வீட்டுக்கு மூத்த மருமக உன் கையால தான் பூஜை பண்ணுமா. அதனால நாளைக்கு உன்னை அம்மா வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. என்ன மாதிரி யோசிக்கிற? நீ வந்துதான் பூஜை பண்ணுமா? அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, போயிட்டு வந்துடலாம் ஹஸ்பண்ட் சார். ரொம்ப சந்தோஷம் மாறி. பிறக்க போறது தெய்வ சக்தி உள்ள குழந்தைங்கிறதுனால குழந்தைக்கு ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கும். தேவி அம்மா, தாரா அத்தை ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கையால தான் பூஜை பண்ணணும்னு சொல்றத கேட்கும்போது கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்குமா. எதுவா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்களும் சமயபுரம் மாரியம்மனும் தான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும்.